Hi friends, today's special crab curry. அதாவது நண்டி குழம்பு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம சமைக்க போகிறோம். எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் நண்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி கட் பண்ணிச்சிங்க. ஒரு 6 நண்டு எடுத்துங்க. காலெலாம் வந்து நல்லா இடிச்சிருங்க. அப்போ தான் அந்த சாறு மசாலா சாறு அதில் இறங்கும். இப்போ அரைக்க வேண்டிய பொருட்கள் 2 வெங்காயம், 5 to 6 garlic எடுத்துங்க. இஞ்சி 2 இன்ச் எடுத்து இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துச்சிங்க. ஸோ மற்ற பொருட்கள் தாளிக்க வேண்டிய ஜாமான் வந்து பட்டை, பூவு, கிராம்பு, ஏலக்காய், கடுகு 1 டீஸ்பூன் எடுத்துச்சிங்க. கருவேப்பிலை 1, தாளிக்கிறதுக்கு வெங்காயம் 1, பிளாக் பெப்பர் அண்ட் ஒயிட் பெப்பர் 1 எடுத்துச்சிங்க. மசாலாத்தூள் ஃபிஷ் கறி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், cumin பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துச்சிங்க. தக்காளி பழம் 2 எடுத்து இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணிச்சிங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி சூடான பிற்பாடு ஸோ நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸ், அதாவது பட்டை, பூ, கிராம்பு போட்டு தாளிக்கலாம். ஸோ பட்டை நல்லா மலர்ந்து வரணும். பூவெல்லாம் நல்லா வந்து கம்பாங்க ஆன பிற்பாடு நம்ம கறி லீஃப் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம தாளிக்க வச்சுருந்தா அந்த ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஸோ வெங்காயம் வந்து ட்ரான்ஸ்ஃபராக மாறணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம கிண்டி விடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச பொருட்களை வந்து இதில் ஊற்றிக்கலாம். அதாவது வெங்காயம், இஞ்சி, பூண்டுலாம் அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அதை இதில் ஊற்றிக்குவோம். ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம கறி பேஸ்ட் போடணும். அதாவது மசாலா பவுடர் எடுத்திங்க, அதில் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட்டாக கலக்கிங்க. கலக்கிட்டு நம்ம இதோடு சேர்த்து இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இதோடு நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். அனல் வந்து குறைவா வச்சுங்க. தேவைப்பட்டால் தண்ணி லேசாக நம்ம ஆட் பண்ணிக்குவோம். நான் இதை வாஷ் பண்ணி ஸோ இதில் உள்ள தண்ணியை நான் இதில் மசாலோட தண்ணியை அதில் ஊற்றிட்டேன். மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ இந்த மசாலா பவுடர் வந்து நல்லா வேகணும். அந்த சாந்து வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்காக கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைப்போம். ஒரு 10 மினிட்ஸ், 5 to 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கொதி வந்த பிற்பாடு சுத்தம் பண்ணி வச்சிருந்த நண்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நான் நல்லா காலெலாம் இடித்து போட்டிருக்கேன், பாருங்களேன் நல்லா பிறந்திருக்கு. ஸோ என்ன செய்யும், இந்த கறியோட சாந்தெல்லாம் வந்து இந்த காலுக்குள்ளே இறங்கும். நல்லா ஜூஸியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்றப்ப ரொம்ப ஈஸியாக நண்டு காலை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஸோ அது அப்படியே பிரித்தே நீங்கள் சாப்பிட்றலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் இடித்து போட்டிங்கன்னா வீட்டில். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். லேசாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கிண்டி விடலாம். ஒயிட் பெப்பர் அண்ட் பிளாக் பெப்பர் அதையும் நம்ம இதில் கொஞ்சம் தூவி விடுவோம். ஸோ இது கொஞ்சம் கூடுதலாக இருந்தாக்கா ஸ்பைசஸ் நல்லாயிருக்கும். அதாவது 1/2 to 1 டீஸ்பூன் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். கொரியாண்டர் லீஃப் அதாவது கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸோ எந்த பக்கம் சரியாக வேவலையோ அந்த நண்டை வந்து அப்படியே திருப்பி போட்டு நல்லா தண்ணியில் முழுங்குற மாதிரி, அதாவது அந்த சாந்தில் முழுங்குற மாதிரி வச்சு கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். ஸோ இந்த மாதிரி மூடி எடுத்த பிற்பாடு பாருங்களேன், இப்போதைக்கு நம்மளோட அந்த சாந்து நல்லா வந்துருச்சு. கறி நல்லா வந்துருச்சு. எப்படி தெரியுதுனாக்கா ஓரத்தில் எண்ணெய்லாம் மிதங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ நல்லா வந்துருச்சான்னு நண்டியும் நல்லா செக் பண்ணிக்குவோம். தேங்காய் பால் கடைசியாக ஊற்றி நம்ம இறக்கிடணும். ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நம்மளுக்கு நண்டும் நல்லா குக் ஆச்சு, சாந்தும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நண்டு கிரேவி இஸ் ரெடி. இது நீங்கள் ஒயிட் ரைஸோடு போட்டு சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. லவ் யூ ஆல். டேக் கேர். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய். ஹேவ் a nice day.